கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் முதலாம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 28:8. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். So now I charge you in the sight of all Israel and of the assembly of the Lord and in the hearing of our God. Be careful to follow all the commands of the Lord your God, that you may possess this good land and pass it on as an inheritance to your descendants. எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரவேலர் எல்லாரின் கண்காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைப்பிடிப்பீர்களாக. அப்பொழுது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீதின் இறுதி அறிவுரை. அவருடைய மகன் சாலமோனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் அளிக்கப்பட்ட தெய்வீக அழைப்பு. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று தாவீது கூறியிருப்பதை கவனியுங்கள். இது தாவீதின் கடைசி ஆவிக்குரிய உபதேசங்களில் ஒன்றாகும். அவர் இஸ்ரவேல் ஜனத்தையும் சாலமோனையும் நோக்கி கூறினார், நீங்கள் கர்த்தரின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விசுவாசத்தோடும் கவனத்தோடும் கைக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த நல்ல தேசத்தை என்றென்றைக்கும் அனுபவிப்பீர்கள் என்று. இது ஒரு வாய்ப்பும் வாக்குறுதியும். அதே வாய்ப்பையும் வாக்குறுதியையும் இன்று நமக்களிக்க நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் விசுவாசத்தோடு கைக்கொள்ளும் பொழுது இந்த தேசத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வோம் என்றும் உறுதி அளிக்கிறார். கை கொண்டு விசாரியுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய வசனத்தை வாசித்து நேசித்து ஆராய்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்ல தேசம் என்பது இஸ்ரவேலருக்கு கானான் தேசம். ஆனாலும் நமக்கு அது ஆவிக்குரிய ஆசீர்வாத தேசம். அதாவது தேவனுடனான உறவு, அமைதி, நீதியால் நிறைந்த வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 14:17 வாசிக்கிறோம். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது தேவனுடைய வழிகளில் நடப்பது தலைமுறை ஆசீர்வாதத்திற்கு காரணம் ஆகிறது. நம் வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பது அது தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தின் வேறாகும் என்பதைத்தான் தாவீது இங்கு வலியுறுத்துகிறார். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும்
அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்வதை உபாகமம் 30:16 வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று யோசுவாவுக்கு சொன்ன அறிவுரையை யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சாலமோன் ஞானி கூறுவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய வசனம் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. விசாரிக்காததால் வழி தவறுகிறோம். கை கொண்டு, அதாவது வெறுமனே கேட்பதல்ல, கடைப்பிடிப்பதே உண்மையான விசுவாசம். விசுவாசத்தால் நம் வாழ்க்கை நிலைத்திருக்கும். தேவனுடைய வழியில் நடந்தால் நம் வாழ்க்கை உறுதியான அடிப்படையில் இருக்கும். செழிப்பு, சமாதானம், வெற்றி அனைத்தும் அதனுடனே வரும். தேவனின் கட்டளைகளில் நடப்பது தலைமுறை ஆசீர்வாதம். நம்முடைய தேவ பயத்தினால் நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவர். ஒவ்வொரு தலைமுறையும் தேவனை நினைவு கூறும் மரபை உருவாக்க வேண்டும். நல்ல தேசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வாக்குறுதி. தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால் அவர் நம்மை நல்ல தேசத்திற்குள் நடத்துவார். இது தேவனுடன் அமைதி, ஆனந்தம், நிறைவுடன் வாழும் ஆவிக்குரிய நிலை. இதை விசுவாசிக்கிறீங்களா? King David, nearing the end of his life, gives this heartfelt charge to the people of Israel and to his son Solomon. He reminds them that obedience to God's command is the key to enjoying the blessings of the good land, that is, the land God promised to them, to their fathers. This good land represents more than a physical territory. For us today, it points to the spiritual inheritance we have in Christ. Peace, righteousness, joy, and eternal fellowship with God. David's message has 3 divine truths. 1. Be careful to obey. God's word must not only be read but also practiced. True wisdom is obedience in action. Number 2, possess the good land. Obedience brings stability, prosperity, and the fullness of life that God desires for us. Number 3, leave an inheritance. Our faithfulness today shapes the faith and blessings of the next generation. When we honor God's word, we do not only secure our own blessing, we sow the seeds of righteousness for our children and their children after them. In short, obedience builds inheritance. A life rooted in God's word will stand firm, flourish, and leave behind a legacy of blessings. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இன்று தாவீதின் வார்த்தைகளின் மூலம் எங்களோடு பேசி உமது கற்பனைகளை கைக்கொண்டு வாழும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை எங்களுக்கு மிக அழகாக விளக்கியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உமது வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து அதை அனுசரிக்கச் செய்யும் கிருபையை தாரும். எங்கள் பிள்ளைகளும் உமது வழிகளில் நடக்கும்படி ஆசிர்வதிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உமது நன்மையான தேசத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எங்களை நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.